என்னப்பா கழட்டி விட்டாங்களா? காசு இருக்காடா? பீரோல இருக்கு, சாவி தான் எனக்கு தெரியல. இருப்பா, உங்களோட சேஞ்சுல காசு எங்க இருக்கு கேக்குற பாரு. இப்போ உனக்கு காசு தானே வேணும்? தவாரையும் பாரு, அவனை புடி, அதை வச்சிருக்கேன் நிறையா. அவனே ஒரு அண்ணக்கா அப்படி பையன், அவன்கிட்ட என்னடா இருக்கும்? இருக்கு, நான் அப்படிதான் சொல்லுவேன். டக்ளஸ் என்னப்பா இங்க வாடா. எதா இருந்தாலும் அங்கே இருந்து சொல்லப்பா, எனக்கு பல சொல்லி எனக்கு. ஏண்டா காசாடா வச்சிருக்க? ஆமா இருக்கு, அதுக்கு என்ன இப்ப? ஏதுடா காசு? வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கேன், மாடு வாங்க போறேன் தெரியும்ல. மாடா? அது எதுக்கு? இந்த மீல எவனையும் என் வேலையை கெடுக்க முடியாதுல்ல, நானே முதலாளி, நானே கெடுத்துக்கிட்டாத்தே உண்டு. இதாண்டா நான் உங்களை சந்திக்கிற கடைசி சந்திப்பு. என்னப்பா? இன்னைக்கு நீ மாடு வாங்குவ, நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ, எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும், நீ கார்ல டாடா கட்டிட்டு போயிட்டு இருப்ப. மாடுதானே வாங்க போறோம் சொன்னி, அதுக்கு நீ போஸ்டர் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்ட. இப்ப உனக்கு என்ன வேணும்? இங்க கச்சேரி நடக்குது இல்ல, வந்து ஒரு கை போடுறது. எனக்கு நிறைய சோழி அடக்கியா விடியா? வாடா, எங்களுக்கு எல்லாம் ஜோலி. ஆளைய போட்டு மஞ்சள் தண்ணியை ஊத்தி வெட்டுறதுக்கு ஆள் தெரிய சிக்க மாட்டேன். எதுக்கப்பா கயிறு? கேக்குற பாரு கேள்வி கேணத்தனமா இருக்கு. மாட்டை வாங்கி பையிலையா போட முடியும், கயத்தை கட்டிதான் எடுத்துக்கிட்டு வர முடியும். அப்பா நீ கிளச்சி விட்டு வேகமா போடப்பா, எனக்கு பல சோழி இருக்கு. ஆட்டைக்கு எவ்வளவு வச்சுக்கலாம்? உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது? இங்கே கத்தி எடுக்கிறதே நீங்க, களத்துல நாங்க தாண்டே. நாங்கன்னா சீட்டை கையில தொட்டோம்னு வச்சுக்க, கட்டுல உள்ள சோக்கர் புல்லா தானா கை வழிய ஏறி வந்து உட்காந்துக்கிறேன். போடு. அப்ப ஒரு 200 ரூபா வச்சுக்கலாமா? எம்முட்டு வேணாலும் வச்சுக்க. இந்தா வெட்டி விடு. போட, அண்ணனுக்கு டொருன வாங்கிட்டு வாடா. ஜேஸ்ட் குடிக்கிறான் தம்பாலான்னு அப்படின்னு சொல்ற. சரிடா.